உங்கள் முன்னிலையில் அத்தஹாஃபுல் ஜன்னா ரமஸான் என்ற போட்டி நிகழ்ச்சியினூடாக ரமலானின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் பேசலாம் என முன்வந்துள்ளேன். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் சிறப்புமிக்க மாதமான ரமலானை அடைந்துள்ளோம். அந்த வகையில் ரமலானை பற்றி கூறினால், இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பை அரபியில் அஸ்ஸோம் என்று அழைப்பர். சுபையிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணல், குடித்தல் முதலான காரியங்களை தவிர்ந்திருப்பதே நோன்பு எனப்படுகின்றது. மனிதனின் உள்ளத்தையும் உடலையும் சிந்தனையையும் பக்குவப்படுத்துகின்றது. நோன்பை பற்றி குர்ஆனில் சூரா பக்கரா 183வது வசனம், விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்தவர் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போன்று உங்கள் மீது நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இரையச்சம் உடையவராகலாம். இன்னும் ஹதீஸ் ஒன்று கூறினால், நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். நோன்பாயின் வாயிலிருந்து வீசும் துர்வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. இவ்வாறு குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இம்மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இம்மாதத்தில் தான் நரக வாயில்கள் மூடப்படுகின்றது. ஆம் சகோதரர்களே, 1000 மாதங்களை விட பெருமதியான லைலத்துல் கத்ர் என்ற இரவை சந்திக்கின்றோம். அந்நாளது நம் வாழ்வில் பெரிய பெருமதியான நாளை சந்திக்கின்றோம். கேட்கும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இவ்வாறு சிறப்பான மாதத்தை நோன்பை நோற்று அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய பிரார்த்திப்போமாக என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.